ஹாய் எவ்ரி ஒன், வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷனோட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷனோட கவுன்சிலிங்கில் ஷெட்யூல் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க, நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்ளிகேஷன் எப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்றதுலையும், எப்போ நமக்கு காலேஜோட சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகி அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற ஒரு என்டையர் ப்ராசஸை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ரேண்டம் நம்பரை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, ரேங்க் லிஸ்ட்டை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, ரேங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்ற ஒரு டீட்டெயிலையும், அதோட மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் ஷெட்யூலை எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, எத்தனை ரவுண்ட் வந்து கவுன்சிலிங் நடக்கும், ஒவ்வொரு ரவுண்டுக்கும் என்னென்ன மார்க் வரைக்கும் ரவுண்டு கவுன்சிலிங் நடக்குது அப்படின்றதையும், என்னென்ன ரேங்க்குள்ளே கவுன்சிலிங் நடக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயிலையுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுலேயுமே சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணலாம், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங்கை எப்படி பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலையும், சாய்ஸ் ஃபில் பண்ணிட்ட பிறகு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்படி ரிலீஸ் ஆகும், அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் 6 ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸை பற்றின ஒரு டீட்டெயிலையுமே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டோட கன்ஃபார்ம் பண்ண பிறகு நம்ம எப்படி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ண பிறகு நம்ம காலேஜில் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்ற ஒரு TNEA கவுன்சிலிங் பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கவுன்சிலிங்கில் எந்த ப்ராசஸ் எங்கே நடக்குதுன்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸு, நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த அப்டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷனோட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதாவது TNEA 2025ஓட கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத இதில் நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ ரிசல்ட்ஸு 12th ஸ்டாண்டர்டோட ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க, டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கான நோட்டிஃபிகேஷனையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது நீட் எக்ஸாமோட மார்க்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து எப்போ முடியுது, அதுக்கான ரிசல்ட்ஸ் எப்போ வருது, அந்த கவுன்சிலிங் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி TNEA அட்மிஷனுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணணும், எப்போ அப்ளிகேஷன் பண்ணணும், எப்போ வந்து ஏஆர் நம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்டோட ஒரு ஷெட்யூலை நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல். இந்த ஷெட்யூலை ரிலீஸ் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா, நம்ம ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும். TNEAவோட வெப்சைட்டில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனை ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராசஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ப்ராசஸ்ஸு, இந்த TNEA கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் நடக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸுமே ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான். நீங்கள் மேனுவலாக அப்ளிகேஷன் அனுப்பணும், அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும், அந்த மாதிரியான வேலை கிடையாது. ஃபுல்லாகவே நம்ம ஆன்லைனில் தான் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அப்ளிகேஷனில் மேண்டேட்ரி காலம்ஸ்னு இருக்குது. அதாவது உங்களோட நேமு, ஃபாதர் நேம் எல்லாமே உங்களோட 10th மார்க் லிஸ்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில், அந்த ஒவ்வொரு காலம்லையும் கேட்டிருக்க ஒரு ஃபுல் டீட்டெயிலுமே நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து நம்ம செப்பரேட்டாக நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்காகவே ஒரு வீடியோ நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் எல்லா காலமையும் ஃபில் பண்ணி முடித்த பிறகு நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணணும். நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோட ஸ்கேன் பண்ணி அது எந்த சைஸில் ஸ்கேன் பண்ணணும், ஃபோட்டோகிராஃபர் ஸ்கேன் பண்ணணும், சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றத்தையும் நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நம்ம எப்படி அப்லோட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் அதுக்கான செப்பரேட் வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் டாக்குமெண்ட்டுக்காக மட்டும் நம்ம செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட காப்பீஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணி முடித்த பிறகு என்னன்னா, நமக்கு ஏஆர் நம்பரை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது ரேண்டம் நம்பரை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேண்டம் நம்பர் அப்படின்னா என்னென்னா, அசைனிங் ரேண்டம் நம்பர் அப்படின்னா என்னென்னா, இப்போ சேம் கட் ஆஃப் மார்க்ஸ்லேயே இருப்பாங்க. நிறைய பேர் 200 கட் ஆஃப் மார்க்ஸ்லேயே ஒரு 100 இருப்பாங்க. 199ல் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே சேம் கட் ஆஃபில் 199.5ல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சேம் கட் ஆஃப் மார்க்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கான ஒரு நம்பர் தான் இந்த ரேண்டம் நம்பர். இந்த ரேண்டம் நம்பரை நம்மளோட ஏஜ் வைஸ் ஃபஸ்ட்டு நம்மளோட ஏஜ் எப்படி இருக்குது, ஏஜில் யார் ப்ரிஃபரன்ஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஏஆர் நம்பரை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண பிறகு நம்மளோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆன்லைனில் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அந்த பர்டிகுலர் PDF ஃபார்மெட்லையோ இல்லை ஜேபக் ஃபார்மெட்லையோ நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம்.
அந்த அப்லோட் பண்ணியிருந்த அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கா, யாரும் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரிஜினலாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. இதை வந்து டேரெக்டாக நம்ம போய் நம்ம சர்டிஃபிகேட்டை காமிச்சு நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியதில்லை, அது ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. டிஎஃப்சி சென்டர்ஸ் இருக்குது, வெரிஃபை பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற நம்ம எந்த டிஎஃப்சி சென்டரை நம்ம செலக்ட் பண்ணணும், எந்த டிஎஃப்சி சென்டரோ அந்த டிஎஃப்சி சென்டரில் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாத்தையுமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிடுவாங்க, சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் அந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாவது சில கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம டிஎஃப்சி சென்டருக்கு போக வேண்டியது இருக்கும். அதோட ஸ்டேட்டஸை வந்து நம்மளோட டிஎன்ஏவோட வெப்சைட்டில் நமக்கான லாகின் ஐடி நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அந்த கிரியேட் பண்ணுற யூசர் நேம் பாஸ்வேர்ட்லேயே அந்த நமக்கான லாகினில் போகும்போது நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னென்னு இருக்கும், நம்மளோட சர்டிஃபிகேட் வெரிஃபைட் ஆகிடுச்சா இல்லை நாட் வெரிஃபைடா அப்படின்னு வரும். நாட் வெரிஃபைடா நம்ம டிஎஃப்சி சென்டரில் போய்ட்டு நம்மளோட கிளாரிஃபிகேஷன் கொடுத்தோம்னா நம்ம சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை ஆகிடும். சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண இந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் ப்ராசஸே நடக்கும். அதாவது ஹை கட் ஆஃபில் ஹை ரேங்க் கட் ஆஃபில் ஹை மார்க்கில் யார் இருக்காங்களோ அவங்களேருந்து ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லீஸ்ட்டு மார்க் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ரேங்க் வந்து அந்த மாதிரி குறைச்சிட்டே வருவாங்க ஒவ்வொரு ரேங்காக. இந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுவோம். கவுன்சிலிங் ப்ராசஸில் சாய்ஸ் ஃபில் பண்ணி நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம சாய்ஸ் ஃபில்லில் யாரெல்லாம் ஹை மார்க்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்த கட் ஆஃப் மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு செகண்ட் கொடுப்பாங்க. சப்போஸ் ஒரு பர்டிகுலர் காலேஜை 200 கட் ஆஃப் மார்க்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் ஒரு காலேஜை கேட்டிருக்காங்க, 199 கட் ஆஃபில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் அதே சேம் காலேஜை கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 200 கட் ஆஃபில் இருக்க மார்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த காலேஜை ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ இதில் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டை கேட்டகரி வைஸான ரேங்கையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அந்த கேட்டகரியில் சீட்ஸ் அலாட் பண்ணும்போது அந்த கேட்டகரியில் யார் டாப்பில் இருக்காங்களோ ஹை ரேங்க்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அலாட் பண்ணிட்டு தான் அடுத்த அலாட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண பிறகு அடுத்து என்ன ப்ராசஸ் நடக்கும்னா கிரீவன்ஸ் ஆஃப் ரெட்ரிசல். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாவது நமக்கு டிஸ்க்ரிபன்சி இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம வந்து ரெட்ரிஸ் பண்ணலாம், அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணலாம். அதுக்காக வேண்டியான டைமையும் நமக்கு கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண பிறகு. ஸோ சில பேரோட ரேங்க் வந்து மிஸ் ஆகிருக்கலாம், மிஸ் ஆகிருந்தால் கூட அதை வந்து ஆட் பண்ணுவாங்க அந்த ரேங்க் லிஸ்ட்டில். நம்ம வந்து அதுக்கான கிரீவன்ஸ் போர்ட்டலையும் ஓப்பன் பண்ணுவாங்க, நம்ம வந்து அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ரேங்க் லிஸ்ட்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் யாருக்கு நடக்கும் அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னா என்னென்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்க 3 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு டேக்கு வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்லையுமே ஃபஸ்ட்டு வந்து 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கான கவுன்சிலிங்கை ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு. அதுக்கு அந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வர்ற ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோட எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ், எவ்வளோ சீட்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்குது அப்படின்ற சீட்ஸோட பொசிஷனையும் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த காலேஜில் என்ன சீட்ஸ் வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்குது அப்படின்ற இனிஷியல் வேக்கன்சி பொசிஷனையும் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். ஆன்லைன் ப்ராசஸில் இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் அகாடமிக் கவுன்சிலிங்கும் நடக்கும். அதில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 3 ரவுண்ட்ஸில் கவுன்சிலிங் நடக்கும். லாஸ்ட் இயர் 2024 பொறுத்த வரைக்கும் 3 ரவுண்ட்ஸில் நடந்தது. 23ல் 4 ரவுண்ட்ஸில் நடந்தது. ஆனால் 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த இயருமே 3 ரவுண்ட்ஸில் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் கவுன்சிலிங்கும் வந்து குயிக்காக முடிக்கலாம் அப்படின்றதுனால 3 ரவுண்ட்ஸ்லேயே கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே அந்த சைமல்டேனியஸில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கான கவுன்சிலிங்குமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கு வெக்கேஷனல் ஸ்டூடெண்ட்டுக்கான கவுன்சிலிங்குமே கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமான ஒரு ஷெடியூலுமே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. எப்போ வந்து நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எத்தனை ரவுண்ட் இருக்குது, அந்த ரவுண்ட் 1 எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரவுண்ட் 2 எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரவுண்ட் 1க்கு எப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஷெடியூலுமே ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. நமக்கு வந்து ஷெடியூல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும் போதே இந்த ஃபுல் கம்ப்ளீட் ஷெடியூலுமே அப்பயே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த பேஸ் பண்ணி தான் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஃபஸ்ட் நடக்கும். ரவுண்ட் 1 முடிஞ்ச பிறகு ரவுண்ட் 2 நடக்கும், ரவுண்ட் 3 நடக்கும். இந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ரவுண்ட் 3 வரைக்கும் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சுன்னா SCA டு SC சப்போஸ் SCA கேட்டகரியில் சில சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குன்னா அந்த சீட்ஸை வந்து SC கேட்டகரிக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கவுன்சிலிங்குமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு வந்து ஃபுல் கவுன்சிலிங்கோட முடிஞ்சிருக்கும். இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல் சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் எப்படி நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
லாஸ்ட் இயர் 2024 3 ரவுண்ட்ஸில் கவுன்சிலிங் நடந்தது. இந்த இயருமே 3 ரவுண்டில் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 3 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் யாருக்கு எப்படிலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 வந்து 200 கட் ஆஃப் மார்க்லேருந்து 179 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ரவுண்ட் 1 கட் ஆஃப் ரவுண்ட் 1 வந்து லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இயருமே அதே மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரவுண்ட் 2ல் வந்து 178.975, அதாவது 179க்கு கீழே இருக்கிற எல்லாருக்குமே ரவுண்ட் 2ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது 178லேருந்து 142 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற எல்லாருக்குமே ரவுண்ட் 2ல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்க. ரவுண்ட் 3யோட கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் 142 கீழே 141.995 கட் ஆஃப் மார்க்ஸ்லேருந்து 77.5 கட் ஆஃப் மார்க்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரவுண்ட் 3ல் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ 200 மார்க்லேருந்து 179க்கு ரவுண்ட் 1லையும், ரவுண்ட் 2ல் 178.9லேருந்து 142க்கும் 141.9லேருந்து 77.5க்கு ரவுண்ட் 3லையுமே கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கில் என்ன ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஜென்ரல் ரேங்க்கில் லாஸ்ட் இயர் என்ன ரேங்க் வரைக்கும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1ல் 26,654 ரேங்க் வரைக்கும் இருக்கவங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ரவுண்ட் 2வை பொறுத்த வரைக்கும் 1,04,602 ரேங்க் வரைக்குமே, ரவுண்ட் 3யை பொறுத்த வரைக்கும் 1,97,601 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 ரேங்க் வைஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கட் ஆஃப் மார்க்ஸில் என்ன கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ரவுண்ட் 1ஓட கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்னா நம்ம எந்தெந்த காலேஜை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இசிஇ வேணுமோ அண்ணா யூனிவர்சிட்டியில் இசிஇ நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எம்ஐடியில் ஒரு காலேஜ் வேணும், எம்ஐடியில் ஒரு கோர்ஸ் சிஎஸ்சி வேணும்னா சிஎஸ்சியை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சாய்ஸஸை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். சாய்ஸஸை ஃபில் பண்ணுறதுக்கு பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோவுமே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன மெத்தட்லலாம் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், நமக்கு பிடிச்ச காலேஜ், நம்ம நினைக்கிற காலேஜ் நமக்கு அட்மிஷன் ஆகணும் அப்படின்ற நிறைய டிப்ஸோட சாய்ஸ் ஃபில்லிங்கான ஒரு செப்பரேட் வீடியோவுமே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு காலேஜ், அதில் நீங்கள் உங்களோட சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸில் டாப்பில் இருக்கிற ஒரு காலேஜை உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அதை வந்து டென்டேட்டிவாக தான் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த டென்டேட்டிவ் அலாட்டை கன்ஃபர்மேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த கன்ஃபர்மேஷனுக்கான ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதையுமே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கன்ஃபார்ம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு அலாட் ஆன காலேஜில் போய்ட்டு நீங்கள் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களோட சர்டிஃபிகேட்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி உங்களோட அட்மிஷன் ப்ராசஸை ஃபீஸ்லாம் பே பண்ணிவிட்டு உங்களோட அட்மிஷன் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த இதான் சாய்ஸ் லிஸ்ட்டு. இந்த மாடல் சாய்ஸ் லிஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆர்டர் இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு A4 பேப்பரில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆர்டர்னு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு காலேஜ் கோடு எழுதுங்க, காலேஜ் நேம் எழுதுங்க, பிரான்ச் நேம் எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் வேணும், எந்த காலேஜோட எந்த பிரான்ச் வேணும் அப்படின்றதையும் எழுதுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எந்த காலேஜ் வேணும், எந்த பிரான்ச் வேணும், இல்லை சேம் காலேஜிலே ஒரு 5 பிரான்ச் வேணும், அந்த மாதிரி எழுதிக்கலாம். இல்லை இந்த காலேஜில் ஒரு பிரான்ச்சு, அடுத்த காலேஜில் ஒரு பிரான்ச்சு, அதுக்கு அடுத்த காலேஜில் ஒரு பிரான்ச், இந்த மாதிரி ஒரு A4 பேப்பரில் நீங்கள் ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணி இதில் நீங்கள் ஃபுல்லாக லைனாக எழுதுங்க. இதை எழுதி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இதை பார்த்துட்டு நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் சாய்ஸ் ஃபில்க்கான ஒரு சாம்பிள் ஃபார்மெட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு 6 ஸ்டெப்ஸை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க சாய்ஸஸை. ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின். அதாவது உங்களுக்கு ஒரு இந்த சீட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, ஒரு பர்டிகுலர் காலேஜில் உங்களுக்கு ஒரு சீட்டை பர்டிகுலர் பிரான்ச் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சீட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின்ன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த சீட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு. இல்லை இந்த சீட்டை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டேன், அதுக்கு மேலே எனக்கு பெட்டர் காலேஜ் இருந்தால் எனக்கு வந்து ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு நம்ம அந்த ஆப்ஷனையும் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் டெக்லைன் அண்ட் அப்வர்டு. இந்த சீட்டு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதனால் நான் அந்த ஆப்ஷனை வந்து டெக்லைன் பண்ணுறேன். மேலுக்குள்ளே ஏதாவது ஒரு காலேஜ் எனக்கு அப்வர்டில் கிடச்சிதுன்னா நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற ஆப்ஷனையும் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு டெக்லைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இந்த ரவுண்டில் இருக்கிற நான் சாய்ஸ் ஃபில்லே தப்பாக பண்ணிட்டேன், அதனால் வந்து நான் இந்த ரவுண்ட்லேயே இல்லை, நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் போகிறேன், இந்த சீட்டு வந்து எனக்கு வேணாம், நான் டெக்லைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கும் போகலாம். இல்லை நான் டெக்லைன் பண்ணிவிட்டு நான் சாய்ஸ் ஃபில்லே பண்ணலை, நான் வந்து மேனேஜ்மெண்ட்டில் சேர்த்துறேன், எனக்கு கவுன்சிலிங்கே வேணாம், நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குவிட்டும் பண்ணிக்கலாம். இன்னொன்று அப்போர்டு அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. நான் இந்த அப்போர்டில் ஏதாவது சீட் இருந்தால் எனக்கு கொடுங்க, இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் ரவுண்டோட கவுன்சிலிங்கில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன், அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அடுத்த ரவுண்டுக்கும் போயிடலாம்.
ஸோ நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டோட கன்ஃபர்மேஷனில் இந்த 6 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு அலாட்டான காலேஜஸில் போய்ட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த ஒவ்வொரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டோட கன்ஃபர்மேஷனுக்கான ஒரு செப்பரேட் வீடியோவும் நம்ம எலாபரேட்டடாக நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவுமே நீங்கள் பார்க்கலாம், அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த அலாட்டான சீட்டில் போய்ட்டு நீங்கள் அலாட்டான காலேஜில் போய்ட்டு நீங்கள் உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரோட போய்ட்டு நீங்கள் உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காலேஜோட ஜாயின் பண்ணிடலாம். இன்னொன்று, நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்குமே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த ரிலீஸ் பண்ணுற ஆர்டரோட போய்ட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய்ட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை நீங்கள் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் காலேஜுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து சீட் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த காலேஜில் நம்ம போய்ட்டு நம்மளோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த 2025லையுமே கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்படி தான் நடக்க போகுது. ஏன்னா ஒன்று இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் மோடு தான். ஸோ ஆன்லைனில் தான் நம்ம கவுன்சிலிங் பண்ணுவோம். ஸோ இந்த கவுன்சிலிங்கோட ரியல் நோட்டிஃபிகேஷன் இந்த 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண பிறகு நம்ம திரும்ப இந்த கவுன்சிலிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை இதே ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்றதையும், அந்த டேட் வைஸ் எப்படி என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் வீடியோவுமே நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்ற ஒரு என்டையர் டீட்டெயிலே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதில் சாய்ஸ் ஃபில் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும், ஒவ்வொரு ரவுண்டுக்கும் என்ன மார்க் வரைக்கும் ரவுண்ட் வைஸ் நடக்குது அப்படின்றதையும், எத்தனை ரவுண்டு நடக்குது அப்படின்றதையும், என்ன ரேங்க்கில் ஒவ்வொரு ரவுண்டு நடக்குது அப்படின்றதையும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டோட கன்ஃபர்மேஷன் பற்றின ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் எஜுகேஷன் ரிலேட்டட், எஸ்பெஷலி கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த அப்டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். இது வாசன் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.